தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் பொன்னேரி நகராட்சியின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு சகோதரர் ராஜா அவர்களுடைய சார்பில் ரூபாய் 500 அன்பளிப்பாக தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் குழுவின் சார்பிலே நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கின்ற கழகாட்சியின் சாதனைகளை விலக்கி சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற அருமை ஐயா டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களே, வருகை போவதையாக இருக்கின்ற அருமை அண்ணன் ஆவடி ஒன்றிய செயலாளர்கள் அருமை சகோதரர் முரளிதரன், ஆர் ராஜா, நான் செல்வசேகரன், வே ஆனந்தகுமார். பேச்சு நானே கேட்க மாட்டேன்னு எவனாவது என் பேச்சு நானே கேட்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அவன் மென்டல் அர்த்தம். அவனுக்கு பொண்டாட்டி கூட வாழல, பெற்ற பிள்ளையோடு வாழல, அவனை ஈன்ற அம்மா அப்பாவோடு வாழல. ஒரு பெரிய மாளிகையில 40 நாளைக்கு ஒரு வெளியே வரா, 40 நாள் உள்ள போய் தூங்குறான், ஃபுல்லா சரகச்சு தூங்குவான். அவன் நம்மளை பார்த்து சொல்றான், இந்த தேர்தல் என்பது திமுக தாவேக போட்டி என்றான். அது மாதிரி இருக்கிற நிலைமை. உங்களுக்கு 10% ஓட்டு வந்தாலும் பெரிய விஷயம். திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரு தகுதி வேண்டாம். முதல்ல அந்த தகுதியை ஏற்படுத்தி கொண்டு வா, உன்னை ஓட ஓட விரட்ட தயாராக இருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அண்ணன் கலாநிதி வீராசாமி அவர்களே, அணியினுடைய அமைப்பாளர்களே, கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்களே, இயக்கத்தினுடைய முன்னோடிகளே, மாவட்ட கழகத்தினுடைய அணியினுடைய துணை அமைப்பாளர்களே, திரளாக வருகை தந்துள்ள மகளிர் அணி சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு நம்மளுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது தமிழகத்தில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தார்கள் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய முதல்வர், நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டு முடிய போது தேர்தல் அறிக்கையில் என்னென்ன அறிவித்தார்களோ அதையெல்லாம் நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் ஒன்று விடாமல் அந்த சாதனைகளை செய்து தந்தவர் தான் நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள். அதுபோன்று எண்ணற்ற சாதனைகளை நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள், தலைவர் எப்படி நம்மளுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் செய்தார்களோ அதை மிஞ்சக்கூடிய வகையில் நம்முடைய மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று சுறுசுறுப்பாக சென்று தமிழகத்தில் இருக்கின்ற மக்களை காப்பாற்றிட வேண்டும், தமிழகத்தை உயர்த்திட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய அரசு சார்பில் நல்ல திட்டங்களை கொண்டு வந்து நாட்டு மக்கள் பயன்படக்கூடிய வகையில் கொண்டு வந்த திட்டத்தை இன்றைக்கு வெளி மாநிலத்தில் இருக்கின்ற முதல்வர்களாம் பாராட்டக்கூடிய வகையில் நம்முடைய தளபதி அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார். ஆனால் நம்முடைய சின்ன சின்ன கட்சியெல்லாம் இப்ப வந்திருக்கிறாங்க, விஜய் கட்சியெல்லாம். நான் மட்டும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை மாவட்ட கழக செயலாளர் என்ற முறையில் நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். அந்த கட்சியை நீங்கள் விட்டுவிடுங்கள். உங்களுடைய எண்ணம் என்ன? நம்முடைய தளபதியுடைய ஆட்சி வர வேண்டும். அதை நீங்கள் ஒன்றாக இணைந்து நம்முடைய ஆட்சியில் என்னென்ன சாதனைகளை செய்தமோ அதை நீங்கள் பரப்புரை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பரப்புரை கூட்டத்தை நம்ம ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த வகையில் நம்முடைய அண்ணன் கலாநிதி வீராசாமி இறுதியாக பேசும்போது நல்ல கருத்துக்கள் எல்லாம் வழங்க இருக்கின்றார்கள். இங்க வந்திருக்கின்ற மாணவிகளை தயவு செய்து உட்கார்ந்து அவருடைய பேச்சை கேட்டு செல்ல வேண்டும் என்பதை தெரிவித்து, அதே போன்று நம்முடைய அதிமுகவுடைய அரசு 10 ஆண்டு காலமாக இந்த பொன்னேரி தொகுதியில இருந்தது. தமிழகத்தில் முழுவதும் ஆட்சியில் பொறுப்பில் இருந்தார்கள். ஆனால் இந்த தொகுதிக்கு ஏதாவது எம்எல்ஏ இருந்தவங்க செய்தாங்களா? கொஞ்சம் எண்ணி பாருங்கள். ஆனால் எதையும் செய்யாமல் உடைய அரசு
இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற மோடியுடைய அரசா கூட துணை நின்று தமிழகத்தில் அரசியல் நிற்கலாம் என்று ஒரு கங்கணம் காட்டி இருக்கிறார்கள். நீங்கள் தேர்தல் வருகின்ற போது அந்த இரண்டு கட்சியும் விஜய் கட்சியும் அகற்ற வேண்டிய கடமை இங்கிருக்கின்ற தோழர்களெல்லாம் இருக்கிறது என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு இந்த தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு தலைகுனியாது அப்படின்ற தலைப்பு போட்டிருக்கு. இது நிறைய பேர் கேட்பாங்க, தமிழ்நாடு தலைகுனியாது அப்படின்ற தலைப்பு ஏன் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டா, நிறைய பேருக்கு அந்த வரலாறு மறந்திருக்கும். அதாவது தமிழ்நாடு ஒரு காலத்தில் நூற்றாண்டுக்கு முன்பாக ஒரு பர்டிகுலர் ஜாதி, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் இருப்பவர்களாக இருந்தால் அங்கு வாழற இடமா இருந்தா நம்ம அங்க செருப்பு கூட போட்டுக்கிட்டு நடந்து போக முடியாது. அங்க ஒரு பொது கோயில் இல்லாட்டி ஒரு குளம் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க போய் அந்த கோயில்ல உள்ளாரையே போக முடியாது. அவர் குளம் இருக்குன்னா அங்க போய் தண்ணி எடுக்க முடியாது. அது அந்த ஜாதி பாகுபாடு அப்படின்றது எப்படி வச்சிருந்தாங்கன்னா, ஒரு உயர்ந்த ஜாதி, அதுக்கு கீழே ஒரு ஜாதி, அதுக்கு கீழே ஒரு ஜாதி, அதுக்கு கீழே கடைசியில ஒரு தலித் ஜாதி அப்படின்னு சொல்லி, ஏன்னா எல்லாரையும் ஒரே மாதிரியா நீங்க எல்லாருமே கீழே அப்படின்னு சொல்லிட்டா அது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி மக்களை பாகுபாடுபடுத்தி தனித்தனி ஜாதி, அதாவது நீ எனக்கு கீழே இருக்க ஆனா உனக்கு கீழே 2 ஜாதி இருக்காங்க. அப்புறமா அந்த கடைசியில இருக்க ஒருத்தன் முன்னாடி இருக்கிறவங்க கிட்ட நீ எங்க 2 பேருக்கு கீழே இருக்க ஆனா உனக்கு கீழே இன்னொருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லி மிகவும் பாதிக்கப்பட்டது அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளுடைய தலித் இனத்தை சார்ந்தவர்கள் தான் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அங்க அப்பெல்லாம் எப்படின்னா தீண்டத்தகாமை இதெல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. நீங்க ஒருத்தரை தொடக்கூடாது, அதாவது அவங்க பக்கம் போய் நிக்க கூடாது, தொடக்கூடாது, இப்படி எல்லாம் இருந்தது. இதோடைய நூல் அதாவது வேறு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சனாதனம் அப்படின்றது. சனாதனம் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க பெண்கள்லாம் இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா, நீங்க பெண்கள் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கீங்க. பெண்கள் சுதந்திரமாக இருக்கக்கூடாது, பெண்கள் எல்லா நேரத்திலும் யாருக்காவது அடிமையாகத்தான் இருந்தாக வேண்டும். பொண்ணுன்னு ஒருத்தவங்க ஒரு பிறந்துட்டா ஒண்ணு அப்பாவுக்கு அடிமையா இருக்கணும், இல்ல புருஷனுக்கு அடிமையா இருக்கணும், இல்லைன்னா பையனுக்கு அடிமையா இருக்கணும். இதுதான் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லார் வீட்லயும் இருந்த பிரச்சனை. எங்க வீட்லயும் எங்க பாட்டி அவங்க எல்லாம் இருந்த காலத்துல இப்படிதான் இருந்தது. இதை மட்டும் அல்லாமல் இந்த ஜாதியின் அடிப்படையில் நீ ஆணா இருந்தா கூட நீ பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது, நீ படிக்க கூடாது, நீ கீழ் வேலைகள் மட்டும்தான் செய்யணும், அசுத்தமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். நாங்க கோயில்ல போய் பூஜை செய்வோம், பெரிய பெரிய வேலைகள் அப்படின்லாம் இருந்ததுன்னா நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பாகுபாடுபடுத்தி ஒரு அடிமைகளாக வைத்திருந்து தலை குனிந்து கொண்டே இருந்த ஒரு காலகட்டம் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா முழுவதிலும் இருந்தது. அதை மாற்ற ஆரம்பித்ததுதான் நீதி கட்சி அப்படின்ற ஒரு கட்சி. 1916 முதல்ல அதை பத்தி யோசிச்சு தென்னிந்திய நல சங்கம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்றது தனி மாநிலம் கிடையாது. அப்போ ஆந்திரா, கர்நாடகா, கேரளால சில பாகங்கள் இதெல்லாம் வச்சு இருந்ததுதான் தமிழ் மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு. அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு அடக்குமுறை வெள்ளைக்காரர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு அடக்குமுறை நம்மளுடைய ஜாதியின் பெயரில் மக்களை மிகவும் இழிவுபடுத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் இந்த நீதி கட்சி அப்படின்றது ஒரு சுயமரியாதைக்காக என்று ஆரம்பிக்கப்பட்டு அவர்கள் 1920 ஆட்சிக்கு வராங்க. ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க முதல்ல கொண்டு வந்தது சட்டம் யாராக இருந்தாலும் கோயிலுக்குள்ளார போகலாம் அப்படின்றதுதான் அவங்க சொன்னது. அதாவது எப்படின்னா, நீங்க ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை இருந்தீர்கள் என்றால் கோயிலுக்குள்ளார போகக்கூடாது அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்றத சொல்லி கோயிலுக்குள் எல்லோரும் செல்லலாம் அப்படின்னு கொண்டு வந்த சட்டம் அப்படின்றது 1920 தான் அவர் முதல்ல ஆரம்பிச்சாங்க. அதற்கப்புறமா பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படின்றத பத்தி பேசினாங்க. இந்த காலகட்டத்தில் தான் நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, முதல்ல 3 பேர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் அப்படின்ட்டு. இவர்களுடைய வேலை அப்படின்றது இந்த 1925, 26 அந்த காலகட்டத்தில் தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது தந்தை பெரியார் அவர்கள் முதலில் ஆரம்பிக்கிறார். தந்தை பெரியார் அவர்கள் 1879 ஆண்டு பிறந்து அதற்கு பிறகு அவர் வளர்ந்து காங்கிரஸ் கட்சியில மகாத்மா காந்தியின் தலைமையில் சுதந்திரம் பெற வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா இந்த ஜாதி பிரச்சனை எல்லாம் பார்த்தப்போ அப்புறம் ஒரு வெறுப்பு இதை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ்ல பேசுறாரு. காங்கிரஸ்ல இருக்கிறவங்க எங்களுக்கு சுதந்திரம் தான் முக்கியம்,
மக்கள் இது மாதிரி இருக்கிறத பத்தி எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் அவர் காங்கிரஸை விட்டு வெளியே வந்து சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சார். அது ஒரு முக்கிய அஜெண்டா அப்படின்றது அவங்களுடைய நோக்கம், அந்த கட்சியின் நோக்கம், அந்த அவருடைய கொள்கையின் நோக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும், பெண் விடுதலைக்காக பெருமளவில் போராடியவர் அவர். அதே போல வந்து சமத்துவம், அதாவது இந்த ஜாதி அடிப்படையில வந்து மக்களை பிரித்து பார்ப்பது, மனிதனை மனிதன் கேவலமாக நடத்துவது அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றது. அதே போல வந்து பகுத்தறிவு. இன்னைக்கு வந்து இப்ப இன்னைக்கு கூட நம்ம நாட்டுல வந்து தமிழ்நாட்டிலே சொல்றாங்க, இன்னைக்கு கூட நம்ம நாட்டுல செவ்வாய்க்கிழமைனா போய் முடி வெட்டிக்க கூடாது சொல்றாங்களா? உங்க வீட்டுல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஆனா அதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு காரணமுமே இருக்காது. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை வந்து அவங்களால எதுவுமே அதுக்கு சொல்ல முடியாது. செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. அதே மாதிரி சனிக்கிழமையானா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ஏதாவது ஒரு சில நாள் இப்படி சொல்லி செய்வாங்க. அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். ஆனா அந்த காரணத்தை அவர்கள் தெரியாது, தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க. இதை போன்று இருக்கும் பொழுது இதை எதுவும் ஏன் என்ற கேள்வி கேட்காமல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பாட்டு இருக்கு தெரியுங்களா? இதெல்லாம் வந்து திராவிட சிந்தனையில் வந்த பாடல்கள். இது வந்து எம்ஜிஆர் பாடிய பாட்டு. அந்த பாட்டுல வந்து ஏன் அப்படின்னு நீங்க கேட்காம எதையும் செய்ய வேண்டாம், எதுக்காக இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்றத வச்சு பெரியார் அவர்கள் அந்த பயணத்தை தொடங்குறாரு. அவர் தொடர்ந்து நம்மளுடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள், இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு இயக்கமாக தான் நடத்தி கொண்டிருக்கார்கள். பெரியார் அவர்கள் திராவிடர் கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து, அந்த கட்சி வந்து தேர்தல் எல்லாம் போட்டியிட மாட்டாங்க. அவர்கள் வந்து சமூகத்திற்காக நாங்கள் எங்கள் கொள்கைகளை நாங்கள் விளக்குவோம், இதை பரப்புவோம் அப்படின்னு தான் போய் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த கட்சியில இருந்து தனியா வந்து 1949ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சுட்டு அவரும் வந்து ஒரு சமூக ஒரு சொற்பொழிவாற்றுறது, போய் பேசுறது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கூட வந்து தேர்தலை சந்திக்கவில்லை. அதற்கு பிறகு கட்சியில இருக்க உறுப்பினர்களை எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை நடத்தி அவங்க கிட்ட கருத்து கேட்டு நம்ம தேர்தலில் நிக்கலாமா அப்படின்னு சொன்னப்போ, பெருவாரியானவர்கள் வந்து நம்ம தேர்தலில் நிற்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் முதல் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்தித்தது அப்படின்றது வந்து 1957ஆம் ஆண்டு. முதல் வாட்டி நிக்கிறாங்க, சுயேட்சை சின்னம் தான், 15 சீட்டு வென் பண்றாங்க. அதற்கு பிறகு அடுத்து 1962ஆம் ஆண்டு மீண்டும் போட்டியிடுகிறார்கள். அப்போ வந்து 15 சீட் அப்படின்றது வந்து 50 சீட் ஆகுது. அதற்கு பிறகு 1967ஆம் ஆண்டு பெருவாரியான வாக்குகளை பெற்று ஆட்சியை அமைக்கிறார்கள். மாபெரும் வெற்றியை பெறுகிறார்கள். நமது பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக அவர் பதவி ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு அவர் செய்த திட்டங்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பேச்சாளர் அவங்க சொன்னாங்க, பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தது வந்து 1.5 வருடம் தான். அவர் வந்து 1967 ஆட்சி வராது. 1969ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இறந்து போயிறாரு. 1.5 வருஷம் தான். அந்த 1.5 வருஷத்துக்குள்ள இந்த மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னு தான் இருந்தது, மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு இருந்தத தமிழ்நாடு என்ற பெயரை பெற்றுக் கொடுத்தது அப்படின்றது வந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான். அதே போல சுயமரியாதை திருமணம், அதாவது அதுக்கு முன்னாடிலாம் நீங்க கோயில்ல போய் ஐயர் இல்லாம கல்யாணம் பண்ணீங்கன்னா அந்த கல்யாணம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு இருந்தது. அதை மாற்றி சுயமரியாதை திருமணம், நீங்க எப்படி வந்து ஒரு தாலியை கட்டினாலும் அது செல்லுபடி ஆகும் அப்படின்ற ஒரு சட்டத்தை அவர் கொண்டு வந்தார். இது போன்ற அவர் வந்து அதுக்கப்புறமா அவரே சொல்லியிருக்கார், தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்ற பெயர் இருக்கும் வரை இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது இந்த அண்ணாதான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இன்று நடந்து கொண்டிருக்கும் ஆட்சி வரை இன்று அண்ணாவின் ஆட்சி தான் நமக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதை போன்ற ஆட்சி காலத்தில் தான் வந்து அவர்கள் வழியில் வந்தவர்கள் தான் நமது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவர் வந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாருன்றதை பத்தி உங்களுக்கு நான் சொன்னேன்னா அது வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட போக வேண்டியிருக்கும். நான் அந்த அளவுக்கு உங்களை பொறுமையை சோதிக்க மாட்டேன். அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்காக என்று பல திட்டங்களை கொண்டு வந்தார். அதாவது சொத்துல வந்து இன்னைக்கு வந்து பெண்களுக்கு சம உரிமை அப்படின்றது இருக்கு அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம், ஒரே காரணம் நமது முத்தமிழறிஞர் கலைஞர் மட்டும்தான். இன்னைக்கு நீங்க போய் எங்கேயும் போய் சண்டெல்லாம் கூட போட தேவையில்லை. உங்க வீட்டுல வந்து ஏதாவது சொத்து இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு அண்ணன் அவர் தம்பி இல்ல நீங்க 2 பேர் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் சரி பங்கு, உங்களுக்கும் உங்க சொத்தில் உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தை கொண்டு வந்ததிலிருந்து இன்று பெண்கள் எல்லோருக்குமே அந்த பலன் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பா தமிழ்நாடு இந்த சட்டத்தை கொண்டு வந்து பல வருடங்கள் கழித்து தான் இந்தியாவிலேயே அந்த சட்டத்தை கொண்டு வராங்க.
எந்தெந்த திட்டங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்த பிறகு பல ஆண்டுகள் கழித்து தான் அவை இந்தியாவிற்கு வருகின்றன. அதே போலதான் வந்து இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிற இந்த பார்ட்டி வந்து மதிய உணவு திட்டம், நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க மதிய உணவு திட்டம் வந்து சிலர் தப்பா நினைச்சிருப்பாங்க எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தாரு அப்படின்ட்டு, ஒரு சிலர் சொல்லுவாங்க காமராஜ் கொண்டு வந்தாரு அப்படின்ட்டு. உண்மையில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது 1923ஆம் ஆண்டில் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆட்சியில் இருக்கும்போதுதான் அந்த மதிய உணவு திட்டம் என்றது வந்தது. அதுக்கு பிறகு வந்த காங்கிரஸ் ஆட்சி அதை நிறுத்திவிட்டார்கள். இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி ஒரு காலகட்டத்தில் தோற்று போய் 1937 இருந்து 67 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி இருக்கு. அப்போ பிரச்சனை என்ன வந்ததுன்னா, நமக்கு அப்பதான் சுதந்திரம் வருகிறது. சுதந்திரம் வந்த பிறகு எதற்காக இன்னைக்கு நம்ம வந்து அதிமுகவையும் பாஜகவையும் எதிர்க்கிறோம் அப்படின்றதுக்கு உங்களுக்கு விளக்கம் ஒன்று சொல்லிடுறேன். அப்பொழுது வந்து அவங்க வந்து டெல்லியில இருந்து ஆட்சிகள் அப்படின்றத நடத்தினாங்கன்னா அவங்களுக்குன்றது வந்து ஒரே ஒரு சில கொள்கைகள் இருக்கு. இந்த சனாதனத்தை நாம் மறுபடியும் தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஹிந்தி மொழியை எப்படியாவது கட்டாய பாடமாக இங்கே கொண்டு வந்து விட வேண்டும். இதுதான் வந்து அவங்களுடைய முக்கியமான குறிக்கோள்கள். அவங்களுக்கு வந்து நீங்க நம்ம தமிழ்ல பேசியிருக்கோம், தமிழ்ல இவ்வளவு வளர்ச்சி பெறணும் அப்படின்றத பொறுக்க முடியாமல் எப்படியாவது இவங்களை வந்து ஹிந்தி பேச வச்சிடணும் அப்படின்றதுக்காக அவங்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து 1937 இருந்து பெரும் போராட்டங்கள்லாம் நடந்தது. இன்ஃபேக்ட் நமக்கு வந்து திமுக ஆட்சிக்கு வந்த முக்கியமான காரணமே வந்து மாணவர்கள் எடுத்த மிகப்பெரிய போராட்டம். எத்தனையோ பேர் உயிர் இழந்துட்டாங்க. அதாவது அத்தனை பேர் ஒரு மொழிக்காக உயிர்ந்தார்கள் அப்படின்னு சொன்னா அது தமிழ் மொழிக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு. வேற எந்த மொழிக்காகவும் யாரும் உயிரை விட்டது கிடையாது. இதை போன்று இருப்பவர்களை மரியாதை செய்யும் விதமாக தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25ஆம் ஆண்டு மொழிப்போர் தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்லி நம்முடைய தலைவர்கள் தொடர்ந்து நாம வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஒடுக்குமுறையா இருந்த காங்கிரஸ் அந்த காலகட்டத்துல தான் வந்து இத்தனை பேர் இறந்த பிறகு நமது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறது. பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர் வந்து அடுத்தடுத்து நல்ல திட்டங்கள், அதாவது பெண்களுக்கு வந்து திருமண உதவி தொகை அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாரு. அப்ப வந்து அவர் ஒரு கண்டிஷன் போடுறாரு. அதாவது எப்படின்னா 8வது வரைக்கும் பெண்கள் படித்திருந்தால் அவர்களுக்கு திருமண உதவி தொகை அப்படின்றத கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து கூட இருந்த கட்சிக்காரர்கள், நம்ம கட்சிக்காரர்களே கேட்டாங்க, ஏங்க கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஏழையா இருக்காங்கன்னா யாருக்கு வேணாலும் கொடுக்கலாங்களே அப்படின்னா, அரசாங்கத்துல வந்து கல்வி இலவசமா கொடுக்குறோம், இந்த தொகைக்காகவாவது அவங்க பசங்களை 8வது வரைக்கும் படிக்கிறதுக்காவது அனுப்புவாங்க அப்படின்றதுக்காக தான் ஏன் நான் இந்த திட்டத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு. அதனால் இன்று 8வது வரைக்கும் படிச்சது, எங்க அம்மா எல்லாம் 8வது வரைக்கும் தான் படிச்சாங்க. ஏன்னா 8வது வரைக்கும் படிச்சிருந்தா அந்த போதும் அப்படின்ற ஒரு நினைப்பு இருந்தது. அதை தொடர்ச்சியாகத்தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆட்சியும் வந்தது, ஜெயலலிதா ஆட்சியும் வந்தது. அவர்களும் ஏதோ ஒரு சில திட்டங்களை கூட கொண்டு வந்திருப்பாங்க, ஆனா எதுவும் சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு பெரிதாக இல்லை. அதற்கு பிறகு வந்து எடப்பாடி ஆட்சிக்கு வந்தார். அவர் வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து பிஜேபி என்ன சொல்றாங்களோ அதை நாங்கள் செய்வோம் அப்படின்றதுதான் அவருடைய கொள்கையா இருக்கு. கொரோனா வந்த காலகட்டத்தில் அப்பதான் தேர்தல் வரப்போகுது. எங்க தலைவர் சொல்றார், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பெருமளவில் பொருளாதாரத்தில் பாதித்திருக்கிறார்கள், பைசா இல்லாம இருக்காங்க ஜனங்களுக்கு வந்து 5000 ரூபாய் கொடுங்க ஒவ்வொரு ரேஷன் கடை அட்டைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து இல்ல கஜானா காலியா இருக்கு, நாங்க 1000 ரூபாய் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி 1000 ரூபாய் கொடுத்தார். அப்பொழுது எங்களுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்த எங்கள் தலைவர் பிரச்சாரம் செய்தார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மீதம் இருக்கும் 4000 ரூபாயை கொடுப்போம் என்று ஆட்சிக்கு வந்தார். அந்த 4000 ரூபாயை உங்கள் அனைவருக்கும் அதை 2 மாதங்களில் 2 தவணைகளாக 2 மாசம் வாங்கினீங்கல்ல, எல்லாரும் அந்த நேரத்துல வாங்கினீங்கல்ல. அதற்கு பிறகு கொரோனா வார்டு ஒண்ணு இருக்கு, அதுல வந்து எல்லாரும் சொல்றாங்க, ஐயா நீங்க அந்த உள்ளார போவாதீங்க ஐயா, அது தொற்று. அப்பெல்லாம் வந்து எப்படின்னா, நம்ம வீட்டுல யாருக்காவது கொரோனா இருந்ததுன்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு முதல்ல அவங்களை தூக்கிட்டு போய் எங்கேயாவது ஆஸ்பத்திரியில சேர்த்து விட்டுணும், அவங்க பக்கத்திலேயே வச்சுக்க கூடாது அப்படின்னு பயந்துகிட்டு இருந்த நேரத்துல ஒரு கொரோனா வார்டுல நோயாளிகள் எல்லாம் இருக்கும் பொழுது அந்த கவச அணிகலன்களை அணிந்து கொண்டு உள்ளே சென்று பார்த்துட்டு வந்தாரு. கேட்டதுக்கு என்ன சொன்னாருன்னா, இத்தனை டாக்டருங்க நர்ஸுங்க எல்லாரும் போய் வைத்தியம் பார்க்கும் பொழுது நான் போய் அதை பார்த்தால் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்கம் இருக்கும், அதற்காக நான் அவர்களுக்காக நான் செல்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு வந்தாரு. அதற்கு பிறகு தலைவர் அவர்கள் கொண்டு வந்த பல திட்டங்களை பற்றி எல்லாரும் பல பேர் பேசியிருக்காங்க. அதுல இந்த மகளிர் உரிமை தொகை, அதாவது மகளிர் உரிமை தொகையை பத்தி பல பேர் பல கதைகள் சொல்லுவாங்க. அதாவது 1000 ரூபாய் கொடுத்தா என்ன ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம். நான் வந்து ஏற்கனவே இந்த ஒரு இதுல சொல்லியிருக்கேன், ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் நான். அதாவது என்னுடைய வேலை என்னன்னா, யாருக்காவது கையில அடிபட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆபரேஷன் பண்றதுதான் என் வேலை.
நான் வந்து ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, அதாவது நான் வட சென்னையில இருக்குது ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரின்றது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அங்க வந்து பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது பெண்கள் வந்து வருவாங்க, கையில அடிபட்டு வருவாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டா, இல்ல வந்து கீழே விழுந்துட்டேன், கத்தி மேல விழுந்துட்டேன், இல்ல அருவா மேல விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா உள்ளார கூட்டு போயிட்டு ஆபரேஷன் பண்றப்போ நாங்க கேட்போம், ஏமா என்ன இத்தனை வாட்டி இத்தனை இடத்துல கட்டாயிருக்கு, எத்தனை வாட்டிமா எழுந்து எழுந்து அருவா மேல விழுந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்கறப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க நான் என் வீட்டுக்காரர் வந்து நகையெல்லாம் பிடிக்கிட்டு போய் குடிக்கிறாரு, அதனால வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னப்போ வந்து அடிச்சாரு, பாதுகாத்துக்கிறதுக்காக கை எப்படி வச்சேன், அப்போ வந்து ஃபுல்லா அது கோவத்துல அடிச்சது. இது மாதிரி நிறைய கேசஸ் வரும். அதை போன்று இருக்கும் பெண்களுக்கு போய் நீங்க கேட்டீங்கன்னா அந்த 1000 ரூபாய் எவ்வளவு முக்கியம் என்பது அவர்களுக்கு தான் புரியும். இதோட வலி என்ன அப்படின்றது கார்ல போய்கிட்டு ஃபிளைட்ல போய்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அது புரியாது. குறிப்பாக நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் போன்ற பெண்மணிகளுக்கெல்லாம் ஒரு ஏழை எளியவர்கள் இருக்கும் வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்றது அவர்களுக்கு அதை பத்தி புரியதலே இருக்காது. ஏன்னா அவங்க இது வரைக்கும் தேர்தலே சந்திச்சதில்லை. அவங்க வந்து எப்பவுமே நியமன எம்பியா தான் இருப்பாங்க, ராஜ்யசபா எம்பியா தான் இருப்பாங்க. அவர்கள் மக்களிடம் போய் அவர்களுக்கு என்ன பிரச்சனைகள் என்பதை பற்றி அவர்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் தொடர்ந்து மக்களோடு பயணித்து ஒரு 50 ஆண்டுகளாக என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு இன்றைக்கு கொண்டு வரும் ஒவ்வொரு திட்டங்களும். இப்ப பள்ளி மாணவிகள் முதல்ல ஆரம்பிச்சது வந்து பள்ளி மாணவிகளுக்கு இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா, 8வது வரைக்கும் படிக்க வச்சுட்டாரு கலைஞர் அப்படின்றது. அந்த 8வது வரைக்கும் படிச்சு வச்சவங்கள நீங்க காலேஜுக்கு போய் சேர்க்கணும் அப்படின்னா இன்றைக்கு நீங்கள் அரசு பள்ளியில் படித்து விட்டு கல்லூரிக்கு சென்றால் மாதம் 1000 ரூபாய். இந்த ஒரு திட்டத்தை அவர் அறிவிக்கும் போது நிறைய பேர் கேட்டாங்க, இது எப்படிப்பா இது என்ன சாத்தியமா? ஒவ்வொரு திட்டம் அவர் வரைக்கும் அதான் சொல்லுவாங்க, இது சாத்தியமா அப்படின்னு கேட்டா இது வந்து முடியாது. எடப்பாடி எப்பயுமே சொல்வாரு, மகளிர் உரிமை திட்டம் இவரால் கொடுக்க முடியாது, இந்த புதுமை பெண் திட்டம் இது அவரால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனால் லட்சக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கு இன்று அந்த மாதம் 1000 ரூபாய் தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டம் மூலமாக கொடுத்து இன்று ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து பள்ளி படிப்பு முடித்து காலேஜுக்கு போறது வந்து 50%. இந்தியா மொத்தமா வந்து இப்ப இருக்கிற சதவீதம் வந்து 23% இப்பவே நம்ம 50% இருக்கோம். இன்னும் ஒரு 5 வருடங்களுக்குள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை 75-80% கண்டிப்பாக உயர்ந்துவிடும். தமிழ்நாட்டின் தலைகுனியாமல் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே போக ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்றது. அதே போல அவருடைய பெருந்தன்மை, தலைவர் வந்து ஆட்சிக்கு வந்தவுடனே அப்போ வந்து ஸ்கூல் பேக்ஸ் வந்து பசங்களுக்கு கொடுக்கணும். அந்த ஸ்கூல் பேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி படமும் அம்மையார் ஜெயலலிதாவோட படமும் போட்டு லட்சக்கணக்கான ஸ்கூல் பேக்ஸ் இருக்கு. அந்த லட்சக்கணக்கான ஸ்கூல் பேக்ஸ் வந்து பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கணும். அப்ப ஆட்சியில் இருக்கிற அந்த அதிகாரிகள் வந்து இது எப்படி நம்ம வந்து இவர்கிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லி தலைவர்கிட்ட வந்து தயங்கி வர சொல்றாங்க. சார் இது மாதிரி அவங்க படம் போட்டு இருக்கு, நாங்க அதை மாத்திடுறோம், அதை மாத்திட்டு எடுத்துட்டு இது மாதிரி நீங்க உங்க படத்தை போட்டு கலைஞர் படத்தை போட்டு நாங்க அதை கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. அப்போ வந்து நம்மளுடைய தலைவர் அவர்கள் சொல்கிறார், அதை எடுத்துட்டு போடணும்னா இன்னும் எவ்வளவு செலவாகும்? ஏற்கனவே அடிச்சு வச்சிருக்கிற அந்த பேக் எல்லாம் வந்து 8 கோடி ரூபாய்க்கு அடிச்சு வச்சிருக்காங்க. அவங்க சொன்னாங்க இல்ல இன்னும் ஒரு 2 கோடி செலவாகும் சார். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, இருக்கிறத அப்படியே கொடுங்க, பரவாயில்ல அவங்க படம் இருந்துட்டு போட்டோம், அந்த 2 கோடிக்கு கூடுதலாக பேகை வாங்கி இன்னும் கொஞ்சம் பசங்களுக்கு கொடுங்க. இதை போன்ற ஒரு பெருந்தன்மை அப்படின்றது வந்து எனக்கு தெரிந்து எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் வருவதற்கான வாய்ப்பே இருக்காது அப்படின்ற மாதிரி இருக்கு. இதை போன்ற ஒவ்வொரு திட்டத்தையும் யோசித்து நம்மளுடைய மக்களுக்காக செய்து கொண்டிருப்பவர். இன்னைக்கு வந்து பசங்க வந்து இந்த மகளிர் இலவச அந்த உரிமை பயணம் அப்படின்றத பத்தி நிறைய பேர் அதை பத்தியும் வந்து சொல்லுவாங்க, இது வந்து இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்றதுலாம். ஆனால் இந்த உரிமை பயணத்தின் மூலம் இன்னைக்கு வந்து எத்தனை பெண்கள், அதாவது அவங்களுடைய சேமிப்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 500 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் சேமிப்பு அப்படின்றது இன்னைக்கு வந்து கொண்டு இருக்கிறது என்றால் தன்னுடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த இந்த அருமையான திட்டத்தின் மூலம் பெண்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து காசு செலவு அப்படின்னா புருஷனை வந்து கேட்கறதுக்கு கூட தேவை இருக்காது. அவர்களே இந்த வழிகளில் வரும் காசை வைத்துக் கொண்டு அவர்கள் சுதந்திரமாக போய் பணியும் செய்யலாம். அதே மாதிரி இன்னொரு திட்டத்தை பத்தி சொன்னாங்க, காலை உணவு திட்டம் அப்படின்றது. இது காலை உணவு திட்டம்ன்றது ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்றது, ஏன்னா அந்த ஸ்டடியில நானும் இருந்தேன், அது ஒரு ஆய்வு செய்தார்கள். அதுல என்ன சொன்னாங்கன்னா, மதிய உணவு திட்டம் கொடுக்குறோம், ஆனா பல பசங்கள் வந்து குறிப்பாக கிராமப்புறங்கள்ல வந்து மதியம் எப்போ 1 மணிக்கு சாப்பாடு போவாங்கன்னா 12:30 மணிக்கு தான் பசங்க வந்து ஸ்கூலுக்கு வராங்க.
வீட்டுல வந்து அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு மதியம் 1 மணிக்கு தான் சாப்பாடு, நீ 12:30 மணிக்கு போய் சாப்பிட்டு அப்புறமா வா அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. இதனால் அவர்களுடைய கல்வித்திறன், அதாவது 5ஆம் கிளாஸ்ல இருக்கிற பையனுக்கு வந்து 2ஆம் கிளாஸ் அதுல என்ன கணக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு தான் தெரிஞ்சிருந்தது. அதே போல வந்து அவர்களுடைய சத்து அப்படின்றது, அதாவது ஹெல்த் செக் பண்ணி பார்த்தப்போ தினத்துக்கு ஒரு வேளை மதிய உணவு நம்ம கொடுத்தோம்னா கூட அவருடைய ஹீமோகுளோபின், அதாவது உடம்புல இருக்கிற சத்துலாம் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு ஒரு படிப்பு ஆய்வு வந்தவுடன் இவங்க வந்து தலைவர் வந்து சொல்கிறார், முதலில் ஒரு அரசு பணிகளில் சென்னையில் மட்டும் காலை உணவு திட்டம்னு ஆரம்பிக்கிறாங்க. அது ஆரம்பித்த பொழுது பார்த்தா எத்தனை பல பசங்க வந்து வராம இருக்காங்க அப்படின்றது வந்து அந்த நம்பர்ஸ் அதிகமாகுது. அதே போல வந்து அவருடைய ஹெல்த் 2 வேளை சாப்பாடு போடுறதுனால அவர்கள் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். அதே போன்று 4-5 மணி நேரம் பள்ளிக்கூடத்துல இங்க இருக்கிறதுனால அவர்கள் கற்றல் திறன், அவருடைய அறிவு வளர்ச்சி இன்னும் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ஆய்வை எல்லாம் பார்த்துதான் வந்து இன்னைக்கு தெலுங்கானா, ஆந்திரா, பஞ்சாப், கனடா சொன்னாங்க ஏற்கனவே. இந்த இடங்கள்ல எல்லாம் ஏன் இதை எடுத்துட்டாங்கன்னா, இதை போன்ற இதனால வந்து அனுகூலங்கள் இருக்கிறது. இதை பண்ணீங்கன்னா எதிர்காலம் அப்படின்றது, நம்மளுடைய எதிர்காலம் அப்படின்றதே குழந்தைகள் தான். இந்த எதிர்காலத்தை வளப்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம். நம்மளுடைய ஆட்சி வந்த பிறகு எப்பவுமே நம்ம இந்த நேரத்துல இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி எப்பொழுது இருந்தாலும் முக்கியமான விஷயங்கள் அவர்கள் பார்க்கறது என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து கல்வி, அதாவது பள்ளி, கல்லூரி, அது மாதிரிலாம். இன்னொன்னு வந்து மருத்துவம். இது ஆட்சிக்கு வந்தவுடன் என்னுடைய முதலமைச்சர் சொன்னார், என்னுடைய ஆட்சியில் 2 கண்களாக இருக்க போவது அப்படிங்கிறது வந்து ஒண்ணு கல்வி, ஒண்ணு மருத்துவம் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிந்த 3வது நோக்கம் அப்படின்றது, 3வது கண் அப்படின்றது என்ன கேட்டீங்கன்னா, மகளிர் மேம்பாடு அப்படின்றதுக்காக தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கும் இந்த திட்டங்கள் அப்படின்றது. நம்ம நினைப்போம், நம்ம நிறைய பேர் வந்து இப்ப பெண்கள்லாம் வந்து இப்ப இந்த அளவுக்கு படிச்சு வந்துட்டாங்க. ஒரு காலத்துல வந்து வரதட்சணை இப்ப கூட இருக்கு, இப்ப கூட வரதட்சணை வாங்கிட்டு இருக்காங்க. எதற்காக அந்த வரதட்சணை அப்படின்றத வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றது யோசிச்சு பாத்தீங்கன்னா, பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது. ஸோ பெண்கள் வேலைக்கு போகாம படிக்காம நீங்க இருந்தீங்கன்னா உங்க புருஷனை மட்டும்தான் நம்பிக்கை இருக்கும். வேற நீங்க எதுவுமே வாழ்க்கையில பண்ண முடியாது. நீங்க இன்னொரு வீட்டுக்கு போறப்போ, அதாவது ஒரு ஆடு விற்கிற மாதிரி ஒரு பொண்ணை வந்து ஒருத்தனுக்கு கட்டி கொடுக்கறதுக்காக இவ்வளவு காசு கொடுத்தாதான் நான் வந்து கட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம்லாம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அதே பெண் படித்து ஒரு அரசு உத்தியோகத்திலோ ஒரு தனியார் இடத்துல உத்தியோகத்திலோ இருந்தால், அவ வந்து யாராவது எனக்கு வந்து வரதட்சணை அப்படின்னு கேட்டா, எனக்கு கல்யாணமா வேணும், நீங்க வேணும் போடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு தைரியமாக பெண்களை வளர்த்தெடுத்திருக்கிறோம் என்றால் அதற்கு முக்கிய காரணம் நமது திராவிட முன்னேற்ற கழகம். இன்ஃபேக்ட் இந்த புதுமை பெண் திட்டம் அறிவித்தப்போ அந்த முதல்ல அதை வந்து அறிவிக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு மாணவி வந்து பேசுறாங்க, ஒரு இஸ்லாமிய பெண். அவங்க வந்து அந்த பேசுறப்போ அவங்க சொல்றாங்க, இந்த மாதம் 1000 ரூபாய்னு நீங்க கொடுக்குற இந்த திட்டத்தினால எங்க வீட்டுல என்ன படிக்க வச்சிருக்காங்க. இதோட முக்கியத்துவம் எனக்கு புரிஞ்சிருக்கு. எனக்கு கல்யாணம் ஆகல, ஆனா நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா நான் கட்டிய கணவன் கூட என்னை கைவிட்டு விடலாம், ஆனால் நான் கற்கும் இந்த கல்வி என்னை கைவிடவே விடாது, என் வாழ்நாள் முழுவதும் என்னை தலை நிமிர்ந்து நிற்க வைக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த தமிழ்நாடு தலை குனியாது அப்படின்றதுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே சொன்ன இல்லைங்களா, ஒன்றிய அரசாங்கத்தில் இருப்பவர்கள் சனாதனத்தை ஆதரித்து, சனாதனம் தான் என்னன்றது சொல்லிட்டேன், பெண்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும், ஜாதியின் அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்த வேண்டும், மதத்தின் அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்த வேண்டும். இதுதான் வந்து சனாதனம். இன்று சனாதனத்தை பிஜேபி ஆதரித்துக் கொண்டிருக்கிறது. அதை நேரடியாக இல்லாமலும் மறைமுகமாக அதிமுகவும் ஆதரித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வந்து எங்களுடைய துணை முதலமைச்சர் அவர் வந்து ஒரு மீட்டிங்கு போறாரு, அந்த சனாதன எதிர்ப்பு மாநாடு அப்படின்னு ஒண்ணு நடத்துறாங்க. அங்க போயிட்டு அவர் சொல்றாரு, சனாதனம் என்பது ஒரு கொடிய நோய், அதை வந்து மூட்டை பூச்சி போல் நசுக்கி ஒழிக்க வேண்டும் அப்படின்னு அவர் பேசுறாரு. பெரிய அளவுக்கு வந்து சொல்றாங்க, உங்க தலையை விட்டுவேன், கோர்ட்ல போய் கேஸ் போடுறாங்க, மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்றது. அவர் வந்து பெரியார் போல் அவர் சொன்னது, என் உயிரே போனாலும் சரி இந்த சனாதன எதிர்ப்பை கொள்கையை நான் என்றும் கைவிட மாட்டேன். தாழ்த்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், ஒரு மதத்தின் அடிப்படையில் இருந்தாலும், ஒரு இனத்தின் அடிப்படையில், ஒரு ஜாதியின் அடிப்படையில் இருந்தாலும் அதை கண்டிப்பாக நான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொன்னதுனால்தான் ஒரு சிலர் வந்து அவரை வந்து இன்னைக்கு வாழும் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு சொல்றாங்க. அப்படின்னா அதில் என்னுடைய முழு ஏற்புடன் நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். இதை போன்று தொடர்ந்து நம்மளுடைய தமிழ்நாட்டிற்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் இந்த தலைவர்கள், அவர் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அவர் சொல்றது எப்படி சொல்றாருன்னா, இன்னைக்கு நான் வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கிறேன் என்றால் என்னுடைய செயல்பாடு வந்து எப்படி இருக்கும்னா,
இந்த ஆட்சியை கொண்டு வந்ததற்காக வாக்களித்தவர்கள் சந்தோஷப்பட வேண்டும். தான் இன்று வந்த திட்டங்கள் எல்லாம் இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த மகளிர் உரிமை தொகை இது என்ன திமுக காரங்களுக்கு மட்டுமா போகுது? கூட்டணி கட்சி மற்றும் காரங்களுக்கு மட்டுமா போகுது? அது அதிமுகவாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த 1000 ரூபாய் சென்று அடைகிறது. அதே போல இந்த உரிமை பயணம் எல்லாருமே போகலாம். இது நீங்க வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களா இருந்தாலும் போகலாம். இப்ப கொண்டு வந்திருக்கும் அனைத்து திட்டங்களுமே மக்கள் நலன் அப்படின்றது. இதை போன்ற மக்கள் நலனுக்காக என்று கொண்டு வந்த திட்டத்தின் காரணமாக தான் நம்முடைய பொருளாதாரம் வளர்ந்து இன்று இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கிறது என்றால் அது நம்முடைய தலைவர் கொண்டு வந்த இந்த அருமையான திட்டங்களால் மட்டும்தான். அது மட்டுமல்லாமல் இப்போ அடுத்து நம்ம தேர்தலை நோக்கி போக போகிறோம். இப்ப இருக்கிற பெரிய அச்சுறுத்தல் வந்து அடுத்த ஆட்சிக்கு வரப்போறது அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக காரங்களுக்கே நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவர்களே சொல்றாங்க நாங்க வந்தோம்னா கூட நாங்க டம்மியா தான் இருப்போம். ஏன்னா எதிர்கட்சியாக அவர்கள் இருந்த பொழுது 2 சட்டங்கள், குறிப்பா 2 சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. ஒண்ணு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிஏஏ சட்டம், இன்னொன்னு வந்து விவசாயிகளுக்கு எதிரான இந்த வேளாண் சட்டங்கள். இந்த 2த்தையுமே அவங்க ஆதரிச்சதுனால பெரும் அளவில் அவருக்கு தமிழ்நாடு பாதிக்கப்பட இருந்தது. ஆனால் அது எல்லாத்தையுமே கோர்ட்ல போய் நிறுத்தி வச்சு அதற்கு முழு பொறுப்பும் இன்று நம்முடைய கழக தலைவர் அவர்களுக்கு தான் இருக்கிறது. இதை போன்ற சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கும் நமது கழக தலைவர் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால், இப்போ வந்து எடப்பாடி வந்து சொல்றாரு நாங்க வந்தோம்னா நாங்க 2000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு. போன வாட்டி கேட்டப்போ 1000 ரூபாய் எல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாரு. அதை செய்து சாதித்து காட்டியவர் எங்கள் கழக தலைவர். இன்று வந்து ஒரு 5000 ரூபாய் ஒரே நாள்ல உங்களுக்கு வந்து கொடுத்தாரு. அறிவிப்பு எதுவும் கிடையாது. ஒரே நாளில் 5000 ரூபாய். ஏன்னா நீங்க எப்படியாவது இதை வந்து தடுத்து நிறுத்துவீங்க, தேர்தல் அட்டவணை வந்தவுடன் அதை தடுத்து நிறுத்துவீர்கள் அப்படின்னு சொல்லி அடுத்த 3 மாதங்களுக்கான 3000 ரூபாயையும் கோடை சிறப்பு சலுகை அப்படின்னு சொல்லி 2000 ரூபாயையும் கொடுத்திருக்கிறார். இதை போன்று மேலும் பல திட்டங்களை கொண்டு வருவதற்கு